ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு பக்கம் இருக்கிற ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போகுமா? 2 விஷயம் சொல்லலாமா. ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா முறை நிறையா நிகழ்ச்சியில் பல நேயர்களுக்கு தெரியும். அத்தனைக்கும் ஜாதகம் தூக்கிட்டே தெரியாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் எதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு சிலர் கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடன்லேருந்து மீளவே முடியாது. என்னைக்கு ஹார்ட் ஒர்க்கை மாற்றணும்னு ஸ்மார்ட் ஒர்க் தான் எனக்கு ஜேசிபி. அன்னைக்கு கடப்பாறையை போட்டு வெட்டிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஜோதிடத்து மேலே பழிய போட்டுற முடியும். ஆனால் ஒரு தொழிலில் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இந்த சுக்கிரதசை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் தொழில் தொடங்கினா அவர் இருக்க சொத்துக்களை எல்லாமே இழந்துடுவார். இந்த செவ்வாய் தசை ஆரம்பிக்குது அப்படின்னா இவர் தொழில் தொடங்காமல் இருக்கிறது தான் உத்தமம். வேணும்னே அவரை தொழில் தொடங்க வச்சு பூர்வீக சொத்தையும் சேர்த்து கொண்டு போகிற டைம் அது இருக்கும். செவ்வாயும் குருவும் சம்மந்தப்படும் போது ஐஏஎஸ் வரலாம், செவ்வாய்க்கு எதுவும் சம்மந்தப்படும் மருத்துவம் வரலாம், சந்திரனுக்கு எதுவும் சம்மந்தப்படும் மருத்துவம் வரலாம். உங்களுக்கு செவ்வாய் டைரெக்டாக சம்மந்தப்படும் போது ஒரு அருமையான ஆலோசனையும் அருமையான குருவும் ஒரு நல்ல தெய்வ நம்பிக்கையும் இருந்ததுன்னா, யாரையாவது பணத்தில் ஏமாத்தினாலோ பொருளாதாரத்தில் ஏமாத்தினாலோ. சில பேர் சார் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட வந்து கடன் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனாக அவங்களுக்கு ஒரு லாஸ் வந்துடும், பெரிய கடன்கார ஆகிடுவாங்க. அப்புறம் அந்த தொழில் மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து அப்படியே உட்காந்துருவாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? குரு கணபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோனி. இப்போ நம்மோட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் பூஷன்ஜி பழனியப்பன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். மங்களசேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய திமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத். ஓம் சண்டீஸ்வரி வித்மகே மகாதேவி சதிமகே தன்னோ சண்டி பிரச்சோதயா. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்கம்மா. தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது சார். தொழில் ரீதியாக தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிற ஒரு சில கேள்விகள். தொழில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து யாருமே பெருசாக, அப்போ இருக்கிறவங்க நிறைய டிகிரி பண்ணாங்க. இப்போல்லாம் வந்து டிகிரியே வேணாம், +2 ஒரு டிகிரி வாங்கினா போதும், அதுக்கப்புறம் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் பிஸ்னஸில் லாபம் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து நேரம் காலம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணணுமா? யாருக்கிட்டையாச்சும் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு பக்கம் இருக்கிற ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போகுமா? 2 விஷயம் சொல்லலாமா. ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா முறை நிறையா நிகழ்ச்சியில் பல நேயர்களுக்கு தெரியும். அத்தனைக்கும் ஜாதகத்தை தூக்கிட்டே தெரியாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். எதை செய்யக்கூடாது வாழ்க்கையிலங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடன்லேருந்து மீளவே முடியாது. அதனால் அவங்க கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. பொதுவாகவே எல்லாரும் கடன் வாங்காமல் இருக்கணும். அதில் முக்கியமாக இந்த மாதிரி ஜாதகர்கள் வாங்காமல் இருக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் இப்போ தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஜோதிடத்தில் கண்டிப்பாக 99% ஏன் சரியான ஜாதகமாக தான் 100% தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் தொடங்கினா நஷ்டமாகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை போயிடும், சடனாக வேலை போயிடும். வேலை போகும்போது 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து ஒரு சொந்த தொழிலை அவர் ஆரம்பித்து பெரிய லெவலில் நினச்சி கூட பார்க்க முடியாத லெவலில் பெரிய லெவலுக்கு அவர் போயிடலாம். பெரிய தொழிலதிபராக கூட அவர் ஆயிடலாம். இன்னொரு விஷயம் என்ன நடக்கலான்னா, வேலை போனதுக்கப்புறம் அவர் தொழில்களையும் தொடங்கி நஷ்டமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு வேலையே கிடைக்காம போகிறவங்களும் இருக்காங்க, தொழில் தொடங்கி நஷ்டமாகவும் இருக்கலாம். ஸோ 2 விஷயத்தினால ஒருத்தருக்கு வேலை போகலாம். நிறைய விஷயம் அப்படி தான் நடக்கும் வாழ்க்கையில். திடீர்னு ஒரு பதவி போயிடும். பதவி போனால் அதை விட உயர்ந்த பதவிக்கோ இல்லை வேறு வழியிலோ பெரிய லெவலில் ஜெயிச்சிடுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் சினிமா துறையில் பார்க்கலாம், அரசியலில் பார்க்கலாம், தொழிலில் பார்க்கலாம், எல்லாத்துலேயும் இதை பார்க்கலாம். அதனால் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் சின்ன உதாரணம் சொல்கிறேன். மீன லக்னம், சுக்கிர தசை ஆரம்பிக்குது. அந்த சுக்கிரன் வந்து லக்னத்திலே உச்சமாகவே இருக்கான்னு வச்சுப்போம். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி வச்சுப்போம், சனிசாரத்தில் இருக்கார். இந்த சுக்கிரதசை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் தொழில் தொடங்கினா அவர் இருக்க சொத்துக்களை எல்லாமே இழந்துடுவார். அவர் பேசாமல் இருக்கிறது, ஒரு வேலைக்கு போகிறது, இல்லை தொழில் தொடங்கியிருக்காருன்னா ஒரு வாடகை வரா மாதிரி அவர் சுக்கிரதசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறது பெட்ரு. சேஃபாக இன்னும் ஆக்சுவலாக
அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னேன், கன்னியா லக்னம் இருக்குது. கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் கன்னியிலே இருக்குது, இல்லை 3ஆம் இடத்துல இல்லை அஷ்டமஸ்தானத்திலே இருக்குன்னே வச்சுப்போம். அந்த செவ்வாய் வந்து திதி சூனியத்தில் இல்லை, ஃப்ரீயாக இருக்கார், எந்த பார்வையும் இல்லை, வேறு மற்ற கிரக பார்வையும் இல்லாமல் இருக்குல்ல, சனியோட பார்வை இருக்குன்னு வைப்போம். இந்த செவ்வாய் தசை ஆரம்பிக்குது அப்படின்னா இவர் தொழில் தொடங்காமல் இருக்கிறது தான் உத்தமம். வேணும்னே இவரை தொழில் தொடங்க வச்சு பூர்வீக சொத்தையும் சேர்த்து கொண்டு போகிற டைம் அது இருக்கும். அதனால ஜாதகத்தில் எப்போ தொழில் தொடங்கலாம், எப்போ தொடங்கக்கூடாதுங்கிறத ஜாதகத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏதோ பிஸ்னஸ் ஐடியா இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அது இந்த ராசிக்கு இந்த தொழில் தான் கரெக்டாக இருக்கும், இல்லை நீங்கள் பரம்பரையாக இந்த தொழில் பண்ணிட்டு வரீங்கன்னா இதிலே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி ஏதாவது இருக்கா சார்? இருக்குமா. இப்போ வந்து உதாரணத்துக்கு இருக்குது இல்லைன்னு 2 பதில் சொல்லலாம். இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி பிரபலமான ஹோட்டல்களை பாருங்கள், பிரபலமான துணி கடைகளை பாருங்கள், அப்புறம் பிரபலமான வந்து இது பாருங்கள், நம்ம பாத்திரங்கள் விற்கிற கடை, அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. பிரபலமான கடைகள்லாம் இருப்பாங்க. யாருமே ஜோதிட சொல்லியெல்லாம் தொழில் தொடங்கலை. ஒன்று மாமா சொல்லி கொடுத்துருப்பார், இல்லைன்னா அப்பா சொல்லி கொடுத்துருப்பார். ஹோட்டலே எடுத்துக்கோங்க, நம்ம பேரை சொல்ல வேண்டாம். இன்றைக்கி ஃபேமஸாக இருக்க ஹோட்டல், இதுக்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்து நடுவில் காணாமல் போன ஹோட்டல், இப்போ டவுன் ஆன ஹோட்டல், நல்ல ரொம்ப ஃபேமஸான இன்றைக்கி அந்த பேரோட ஆனால் அவ்வளோ வியாபாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹோட்டல்லாம் சொல்லலாம். எல்லாருடையுமே ஓரளவுக்கு நேரடியான தொடர்புலாம் நமக்கு உண்டு. ஸோ இது வந்து எந்த ஜோதிடம் சொல்லியெல்லாம் அவங்க ஹோட்டலாம் ஆரம்பிக்கல. ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோ இல்லை நல்ல வழிமுறைகளுக்கோ வாஸ்து பார்த்துருக்கோம் நாங்களே கூட. அப்புறம் வந்து ஜோதிடரோட ஆலோசனை நடுவில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் போதெல்லாம் அவங்க நாடி இருக்கலாம். யாராவது ஒருத்தர் 2 பேர் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச 40 ஆண்டு காலத்திலே நான் ஒரு 2-3 பேருக்கு வேணால் அந்த தொழிலை பண்ணுங்களேன்னு சொல்லி ஒரு 6-7 பேர் இருக்கலாம். செஞ்சு ஃபேமஸ் ஆகிட்டாங்க, நல்லா சம்பாரிச்சிருக்காங்க. ஃபேமஸ் கூட நல்லா சம்பாரிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த தொழில் தொடங்குறேன்னு வருவாங்க, இப்போ தொடங்குங்க, தொடங்காதீங்க, இந்த டைமில் தொடங்குங்க, இந்த டைம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ கடன் வாங்கன்னு ஆலோசனையெல்லாம் சொல்லுவோம். கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை. ஆனால் முழுக்க அத்தனை பேரும் ஜாதகத்தை பார்த்து தொழில் தொடங்குன்னு சொல்கிறது வந்து வியாபார நோக்கமாக எடுப்போம். நாங்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரி அது தவறான கருத்து ஆக்சுவலாக. அது மாதிரி ஜாதகத்தில் வந்து தொழில் இருக்குன்னா இருக்கும், தானாக கொண்டு போய் விட்டுரும் அது. இப்போ வந்து செவ்வாய்க்கு பாருங்கள், ஐஏஎஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது. செவ்வாயும் குருவும் சம்மந்தப்படும் போது ஐஏஎஸ் வரலாம், செவ்வாய்க்கு எதுவும் சம்மந்தப்படும் மருத்துவம் வரலாம், சந்திரனுக்கு எதுவும் சம்மந்தப்படும் மருத்துவம் வரலாம். உங்களுக்கு செவ்வாய் டைரெக்டாக சம்மந்தப்படும் போது ரியல் எஸ்டேட் வரலாம், வீடு கட்டுறது வரலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், ப்ரொமோட்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரி இருக்கலாம், போலீஸ்காரர் கூட இருக்கலாம், மிலிட்ரி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அது இருக்க நட்சத்திரம், இருக்க இடம், அதை பொறுத்து மாறும். ஆனால் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு 10th 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே போயிட்டு நீ இதைத்தான் பண்ணு அப்படின்னு சொல்லிலாம் ஆர்டர்லாம் போடவே கூடாது. அது வந்து ஜோதிடத்தை தவறான விஷயம். நிறையா காம்பினேஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, தானாகத்தான் கொண்டு போய் விடும். ஒரு நடிகர் கூட இன்னைக்கு வந்து பேசிக்கலாம், நான் கலைத்துறையில் எனக்கு சின்ன வயசில் ஆர்வம், நான் அப்படி வந்தேன், கடுமையாக உழைச்சதுனால தான் முன்னேறிட்டேன். அதே மாதிரி தொழிலதிபர் சொல்லலாம், நான் உழைச்சதுனால தான் முன்னேறிட்டேன். ஒருத்தர் காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் மண் வெட்டுறாரு வச்சுக்கோ. இன்றைக்கி ஜேசிபி வந்துச்சு, அது வேறு விஷயம். அது ஜேசிபியே ஓட்டுறாரு வச்சுக்கோ, கடுமையாக ஓட்டுறாரு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம்னா கூட அவர் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? அதிகபட்சம் போனால் மாதம் ஒரு 30,000 இல்லை 50,000 இல்லை 60,000 சம்பாதிக்கலாம். ஸோ கடின உழைப்புங்கிறது வேறு, ஹார்ட் ஒர்க்குங்கிறது வேறு, ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது வேறு. விவேகமான வேலைகள், வேகமான பணிகள்ங்கிறது வேறு. ஸோ அதை என்னைக்கு ஹார்ட் ஒர்க்கை மாற்றணும்னு ஸ்மார்ட் ஒர்க் தான் எனக்கு ஜேசிபி. அன்னைக்கு கடப்பாறையை போட்டு வெட்டிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஜோதிடத்து மேலே பழிய போட்டுற முடியாது. ஆனால் ஒரு தொழிலில் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஓகே சார், ஓகே. பெரிய லெவலுக்கு வளர்றதும், ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க அப்படியே டவுன் ஆகிடுறதும், ஒரு திருப்பி அடுத்த வாரிசு வளர்ந்து வர்றதும் இருக்குது. இப்போ நான் சொன்னதில் வந்து ஒரு மாற்று கருத்து வரும், ஒரு சிலர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, என்ன சார் ஜாதகத்தை வச்சு நிறைய பேர் தொழிலில் சொல்கிறாங்க. சொல்லலாம். இப்போ நீங்கள் நாமக்கல் எடுத்துக்கங்க, ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் முழுக்க முட்டை கோழி பண்ண வச்சுருப்பாங்க. அப்போ எல்லா ஜாதத்துலேயும் கோழி பண்ணன் இருக்குமா? இல்லை எல்லா ஜாதத்துலேயும் முட்டை வியாபாரம் இருக்குமா? இப்போ ஈரோடு ஃபுல்லாக நெய்வேல் வச்சுருக்காங்க, நெஞ்சு ஃபேக்ட்ரி போட்டு துணி நெய்கிறாங்கன்னா அத்தனை பேர் ஜாதத்துலேயும் துணி நெய்கிறது. ஒரு குலத்தை ஒரு ஃபுல்லாக வந்து மோதிரம் வெள்ளி எல்லாம் செய்கிறாங்க ஆச்சாரிகள். அவங்க வந்து அன்னைக்கே வந்து அவருக்கு ஆச்சாரியன்னு பேர் வந்தது தொழிலை வச்சு வந்தது தான். ஸோ அதனால் ஜாதகத்தை மட்டும் வச்சுக்க தொழிலை தேர்ந்தெடுக்கிறது தவறு. 2வது விஷயம், இந்த நேரத்தில் தொழில் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அருமையாக பதில் சொல்லலாம். ஆரோஸ்கோப்பில் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். பண்ணுங்கன்னு சொல்லி அதில் மேக்ஸிமம் 99 பேர் ஜெயிச்சிருவாங்க, கரெக்டான பதில் சொன்னான். ஆனால் ஆமாம் போட்டுக்கிட்டு உட்காந்தோம், வர்றவங்களுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறோன்னு வைங்களேன். ஏன்னா இந்த சில கருத்துக்களை அரசியல்வாதிங்க ஒத்துக்க மாட்டாங்க, சில கருத்துக்களை மிகப்பெரிய தொழிலதிபர் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவாக சொன்னால் தான் சரி தலையாட்டு போகும்.
பாசிட்டிவாக சொல்கிறவரில் 10 பேரை பார்ப்பாங்க. அது அவங்களே வச்சுக்கிற சூனியம் தான் ஆக்சுவலாக சொல்ல போகிறோம். அதுதான் சூனியம்னு சொல்கிறது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஜாதகத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நெறையா பணம் வச்சிருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய பிஸ்னஸா ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆகுறவங்களும் இருக்காங்க. வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 5000 முதல் போட்டு இப்போ வந்து பெரிய பணக்கார ஆகுறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வித்தியாசம் சார்? அதுதான். அதாவது வித்தியாசம் அப்படின்னா ஜாதகத்தில் நேரம் நல்லா இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு தானாகவே அந்த ஐடியா வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிரும். இப்போ வந்து ஒரு பிரியாணி கடை இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, அவர் வந்து அவர் ஏதோ ஒரு சின்ன இதில் ஆரம்பித்து அவர் போக போக அவருக்கு கூட அமைஞ்ச ஆட்கள் சரியாக அந்த டேஸ்ட்டை கொடுக்க முடிஞ்சு அப்படியே போக 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 அவர் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகிறாருன்னா, அந்த நேரம் நல்லா இருக்கிறதுனால அந்த தொழில் அவர் வரணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டது, அவர் வராரு. அந்த இடையில் வரக்கூடிய தடங்கல்களை இப்போ நீங்கள் ஒரு மரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் காஃபி எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா காஃபி மரத்தை சுற்றி பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். இந்த மரங்களை சரியான லெவலில் வெட்டி விட்டால் தான் அந்த வெயில் இவ்வளோ தான் படணும்னு இருக்கும், மழை இவ்வளோ தான் பொழிவு இருக்கணும்னு இருக்கும். அப்போ தான் கிராப் நல்லா இருக்கும். அதுக்கு ஜோதிடம் பயன்படும். எப்படி வந்து கிராப் நல்லா இருக்கிறதுக்காக மரத்தை வெட்டி விடுறாங்களோ அந்த தொழிலை இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுறதுக்கு இன்னென்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வாஸ்து முறைகளை அமைச்சுக்குங்க, இந்த இடத்துல உட்காருங்க, இங்கே கேஷ் கவுண்டரை வச்சுக்கோங்க. 10,000 நடக்கிற இடத்துல 15,000 நடக்கிறதுக்கு ஜோதிடம் ஹெல்ப் பண்ணும். அடிப்படையே வந்து ஜோதிடம் தான் எல்லாத்துக்கும் முடிவு பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து சின்னதாக போட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தோணுது சின்னதாக ஆரம்பிக்கலாம், நம்ம ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும்னு ஆர்வத்தில் ஆரம்பிக்கிறாங்க. சின்சியராக நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, அந்த உள்ளுணர்வோட நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தாலுமே நல்ல உள்ளுணர்வோட ரொம்ப ரொம்ப உள்ளுணர்வோடு அந்த ஆர்வமாக அந்த பணியை செஞ்சிங்கனாவே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஏதாவது ஒரு இடத்துல மாற்றம் இல்லை. அது எது கொடுக்குது? அந்த உள்ளுணர்வை கிரகம் கொடுக்குது. அந்த கிரகங்கள் சரியாக இருந்தால் உங்களை அந்த வேலையை வந்து இன்ட்ரெஸ்டாக செய்ய வைக்கும். கடனேன்னு செய்யக்கூடிய வேலை எல்லாமே தோற்று தான் போகும். அந்த 5,000 போட்டு செஞ்சாலும் அந்த கிரகங்கள் அவங்கள தூண்டி விட்டு அது 5,000 10,000 ஆகி 10,000 1,00,000 ஆகி 1,00,000 கோடி ஆகி பல கோடி ஆகி பெரிய லெவலில் இன்றைக்கி ஒரு மசாலா எடுத்துக்கோங்க, மசாலா பவுடர் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன கடைகள் ஹோட்டல் எடுத்துக்கோங்க, எல்லாம் சின்ன சின்னதாக ஆரம்பிச்சவங்களாம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அது மேலே அவங்க வச்சுருந்த லவ் தான். அதுவும் அதுக்கான காரணம் இந்த லவ்வை கொடுத்து கிரகம் தான். அந்த இடத்துல குருவோ சுக்கிரனோ இந்த மாதிரி கிரகங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு நீச்சல் தொழில் செய்கிறவங்க கூட அங்கே சனி பலமாக இருந்திருப்பார், இல்லை செவ்வாய் பலமாக இருந்திருப்பார், இல்லை ராகு சம்மந்தப்பட்டிருப்பார். அந்த தொழிலில் ஜெயிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்கிராப் வியாபாரம் பண்ணுற கூட அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி அதில் புது புது ஐடியாவை கொடுக்குது பாருங்க. அந்த ஐடியாவை கொடுத்து பண்ணுறது எல்லாமே கிரகம் தான். விதவிதமான ஐடியாக்களை கொடுக்குறது எல்லாமே அத்தனையும் கிரகங்கள் தான் கொடுக்குது. எப்படி அவங்களுக்கு தோணுது, இந்த ஐடியா எப்படி தோணுதுன்னா அந்த கிரகங்கள் தான் கொடுக்குது. அந்த சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது எல்லாமே கிரகங்கள். அதில் மாற்றமே கிடையாது. பட் அதுக்கான சரியான ஆலோசனை எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கிரகம் கெடும்போது அந்த தொழில் முடங்குது. ஒரு சிலருக்கு என்ன ஆகுது, கெட்ட கிரகமும் அந்த கெட்ட இடத்துல இருக்கும்போது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிடுறாங்க. பெரிய லாபம் இல்லைன்னா கூட. இன்றைக்கி கூட டி நகரில் ஒரு பிரபல துணிக்கடை, ஆரம்பத்தில் அவங்க தான் பிள்ளையார் சொல்லி, இன்றைக்கி வெளிநாட்டில எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கடைக்காரங்களோட பிஸ்னஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கம்மி தான். கடை பேரை சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் அவங்க அந்த இருந்த பலம், அந்த பலமாக இருந்ததுனால அவங்க அப்படியே அந்த பலத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேரம் நல்லா இருக்கும் நல்லலையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு 6 வருஷம் நல்லா இருந்தால் போகிறோம், அவங்க ஸ்டெடி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களா அகலக்கால் வச்சு மாட்டுறாங்க, அதுவும் நேரம் தான். அழகாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் சம்பாரிச்சிருப்பார். சந்திர தசை சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம். செவ்வாய் தசையிலையும் சம்பாரிச்சிடுவார். ராகு தசை வரும், ராகுல சுயபுக்தி போயிடும், குருவும் போயிடும், அது வரலும் ஓடிடும். சனி வந்தவொடனே பெரிய அடியாக அவளுக்கு வரும், நஷ்டம் வரும். துபாயில் ஒரு கம்பெனி பார்த்தேன், இதுக்காகவே போனேன். ஒரு 6 நிறுவனம் இருந்தது அவங்களது. கரெக்டாக ராகு தசையில் சனி வருது. ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு அவங்க பெரிய லெவலில் ஒரு 2,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அது லாக் ஆகிடுச்சு. அப்படியே அந்த கம்பெனி டவுன் ஆகுது. அந்த ராகு தசையில் சனி டவுன் ஆகுது, புதன் டவுன் ஆகுது, கேது டவுன் ஆகுது, சுக்கிரன் டவுன் ஆகுது, சந்திரன் டவுன், அப்படியே டவுன்லேயே தான் இருக்கிறாங்க. இப்போ தான் திருப்பி நிறைய அதை நிறுத்தி நிறைய அட்வைஸ் கொடுத்து நம்ம பண்ணோம்ல, அவங்க நேரம் கேட்குறாங்க. இத்தனைக்கு வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டாங்க. அப்போவே அந்த டவுன் ஆனோடனே ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டாங்க. பட் அதை ரெக்கவர் பண்ண முடியல. அப்போ அந்த ராகு தசை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியல. இப்போ தான் ஓரளவுக்கு நெருக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிஸ்னஸ் பண்ணி டெவலப் பண்ணி அந்த நஷ்டத்தை இப்போ சரி கட்டியிருக்காங்க. அது வராதுன்னு முடிவுக்கு வந்தார்.
ஸோ ஒரு தசாபுக்தி கெடுதாங்கிறத முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தெரிஞ்சுட்டு கேட்கணும். ஆனால் வெற்றி தரும் போதையிலே மனிதன் மயங்கி சாவான்னு, வெற்றி தரும் போதையிலே மனிதன் மயங்கி சாவான். ஏன்னா வெற்றிங்கிறது ஆமா. மிகப்பெரிய போதை, பதவிங்கிறது மிகப்பெரிய போதை. மற்ற போதையெல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் இருக்கும். இது அப்படி இல்லை. அந்த பதவியில் உட்கார்றதுனால என்ன எதுவும் பண்ணிட்டு பதவியில் உட்கார நினைப்பாங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய பதவி. ஏன்னா பதவியில் இருந்தவங்க சொல்கிறத நேரடியாக காதால் கேட்டிருக்கேன். இந்த வெற்றி வந்தவொடனே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவர் என்ன சொல்கிறார், நம்ம என்ன கேட்கணும், அடிப்பட ஆரம்பிச்சோன்னு தான் இப்போ கேட்பாங்க. எப்போவுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வருமுன் பாதுகாப்பும்லாம் இல்லை. வருமுன் பாதுகாத்துப்போம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வந்ததுக்கப்புறமா எல்லாம் டவுன் ஆகி மீட்க முடியாத ஸ்டேஜில் தான் வந்து அப்போ போய் ஆலோசனை கேட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லாத்தையும் குறை சொல்கிற மாதிரி தான். தொழில் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ தேவையில்லைன்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தொழில் அப்படிங்கிறது மிகப்பெரிய போதை. ஆமாம், கண்டிப்பாக போதை. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நிலை வருதுன்னு வைங்க, ஒரு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, நிறைய நஷ்டமாயிட்டோம். நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன், ஒன்றுமே இல்லாமல் டெவலப் ஆகுறாரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில். அவரை பார்த்தேன், அவருக்கு எனக்கு நேரடி தொடர்பு இல்லை. நான் சொன்னால் இல்லை, நிறையா பழைய ஆளுங்களுக்கு அந்த கம்பெனி பேர் தெரியும். பூந்தமல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த கட்டடம் கட்டுறாரு. அப்போல்லாம் உயர்ந்த கட்டடம் கட்டுறது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 14 மாடி கட்டுறாரு. இதுக்குன்னே அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காகவே அவர் அதுக்குன்னே பிரத்யோகமாக ரெடி பண்ணுறாரு. மிஷின்ஸ் இந்த ஒரு லைனு, இப்படி லைன் அப்படி லைன்லாம் போட்டு ரெடி பண்ணுறாரு. பட் வாஸ்துப்படி இந்த கட்டடம் இல்லை. நான் சொல்லலாம் வாஸ்துப்படி இல்லாதனால ஒரு நஷ்டம்னு சொல்லி என்னோட பிஸ்னஸை நான் டெவலப் பண்ண பேசிக்கலாமே தவிர, அவரோட நேரமானது கெடுது. கெட்டவொன்னே அந்த பில்டிங்லாம் பெருசாக கட்டுறாரு, கடன் வாங்குறார், பெரிய லெவலுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் லாஸ் ஆக அவர் ஒரே டைமில் அவர் பெரிய லெவலில் தூக்கி ஒரே டைமில் அவர் இறக்கிடுச்சு. லாஸ் ஆகிறார். கார்மெண்ட் கம்பெனி அது லாஸ் ஆகிறார். ஆகிட்டு கோர்ட்டில் வந்து அக்யூசிஷன் வருது. பேங்க் வந்து டிஆர்டியில் போட்டு இப்போல்லாம் உடனே எடுக்கிறாங்க. அப்போல்லாம் லேட் ஆகும். எடுத்து அந்த பொசிஷனை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. காலில் செருப்பு கூட போடாமல் வெளியில் நடந்து போகிறதா கேள்விப்பட்டேன். அந்தளவுக்கு ஒருத்தர் ஏற்றி இறக்குதுன்னா அதுவும் கிரகம் தான், அதுவும் ஜாதகம் தான். இதையும் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். சரி, அவர் தப்பிக்க முடியுமா முடியாதா, இதுதான் ஒரு பெரிய கேள்வி. இப்படி வச்சுப்போம், $1 மில்லியன் கேள்வின்னு வச்சுப்போம். தப்பிக்க முடியுமா முடியாதுன்னா விதி இருந்தால் அவர் முன்னாடியே கேட்டு தப்பிச்சுக்கலாம். அப்போ வந்து நான் சொல்லிடலாம், இவர் வந்து என்னை கேட்டாருங்க, நான் அவரை காப்பாற்றி விட்டேன் அப்படிங்கலாம். தப்பு, இந்த வார்த்தை தப்பு. வந்து கேட்டார், இறையர்களால் அவர் காப்பாற்றப்பட்டார். அவருக்கு நேரம் அவருடைய விதிப்படி காப்பாற்றணும்னு இருந்தால் பெரிய நஷ்டமாகாமல், அவர் நஷ்டமானாலுமே அவர் நல்லா வாழணுங்கிற அமைப்பு. ஏன்னா ஒரு நல்லா வாழறதுக்கு சாப்பாடு, படுக்க ஒரு இடம், அமைதியாக வாழ ஒரு தேவையான பணம் இருந்தால் போருமே. அது அவர் கிடச்சிரும், நல்லா இருக்க முடியும் விதி இருந்தால் அவர் முன்னாடியே கேட்டு கரெக்டாக தப்பிச்சு போய்டும். அவரோட விதிப்படி தான் அதுவுமே நடக்குது. அவர் கேட்பார் கரெக்டாக, வந்து இந்த மாதிரி ஒரு டைம் எனக்கு வருதே, நான் என்ன எப்படி இதுலேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா எத்தனையோ சொத்துக்கள் வந்து டிஆர்டிக்கு போய் அதுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லி மீட்டெல்லாம் கொடுத்துருக்கோம். 10 பேரையும் காப்பாற்றிருக்கோம்னா இல்லை, 10 பேரில் ஒரு 3 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அதுவும் அவங்க விதி தான். நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அமைப்பு இருந்தால் கேட்பாங்க, கரெக்டான ஆலயத்துக்கு போவாங்க, கரெக்டான வழிபாடு பண்ணுவாங்க, கரெக்டான ஆலோசனை எடுத்துப்பாங்க. இப்போ கரெக்டாக ஒரு நோயிலேருந்து தப்பிக்கிறாங்க. கேன்சர் வந்து கூட பொழைச்சவங்க இருக்காங்க. கரெக்டான மருந்து, கரெக்டான ஆலோசனை, அந்த நேரம் இது சாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவங்க கூட பொழைச்சி எந்திரிச்சு உட்காந்து அப்புறம் 85 வயசு உயிரோடு இருந்ததா கூட ஒரு பிரபல கவிஞர் சமீபத்தில் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அது தெய்வ நம்பிக்கை அந்த இடத்துல தான் ஒரு விரக்தியான மனநிலையில் ஒரு அருமையான ஆலோசனையும் அருமையான குருவும் ஒரு நல்ல தெய்வ நம்பிக்கையும் இருந்ததுன்னா அந்த விரக்தியான மனநிலையிலேருந்து கண்டிப்பாக வெளில வந்துடலாம். ஓகே சார். ஸோ அது மனம் சார்ந்த விஷயம்தான். அத்தனையுமே நம்மளை சுற்றி மனம் சார்ந்த விஷயம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடலாம் அதுக்கு. நீ கழுத்தில் ஒரு செயின் வந்து 5 வருஷம் போட்டிருக்கீங்க, தங்க செயின் 5 பவுன் வச்சுப்போம், போட்டிருக்கீங்க, 5 வருஷம் போட்டிருக்கீங்க. ஒரு நாள் திடீர்னு அது காணும், எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை? மனநிலை வந்து வேற மாதிரி இருக்கும். அழலாம், ஒரு கதறலாம். இப்போ இருக்கிற தங்க விலைக்கு அவ்வளோ காசு போட்டு இப்போ நம்ம திரும்ப எப்படி வாங்குவோம் அப்படின்னு யோசிக்கலாம் இருக்கும். சரி, 5 நாள் கழிச்சு அந்த செயின் வந்து உங்கள் பெட்டிலேருந்து இங்கே வந்து கிடச்சிச்சு, எப்படி இருக்கும் மனநிலை? பயங்கர சந்தோஷமா இருக்கும் சார். 5 வருஷமா அதே செயின் உங்கள் கழுத்தில் தான் இருந்திருக்கு. ஏன் உங்களால் சந்தோஷப்பட முடியல? 5 வருஷமா டெய்லி பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாமே. ஸோ சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிறது தற்காலிகமானது. சந்தோஷங்கிறது தற்காலிகமானது. ஆனந்தம்ங்கிறது வந்து எந்த காரணம் இல்லாமல் வரக்கூடிய ஆனந்தம் இருக்குது. அதான் யோகிகள் சொல்கிறது ஆக்சுவலாக. ஸோ அதனால் தொழிலில் தோல்வி அடைஞ்சால் விரக்தி அடையக்கூடாது. நிறைய பேர் விரக்தி அடைஞ்சு மீண்டும் தவற பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கலாம். F&O மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ F&O மார்க்கெட்டில் காலையில் மட்டும் மத்தியானம் பணம் பண்ணலாங்கிற ஆசையை தூண்டுவாங்க.
ஒரு படத்தில் கூட ஒருத்தர் சொல்லுவார்னு கேள்விப்பட்டேன். நான் அந்த படத்தை பார்க்கல. ஆசையை தூண்டுனா போதும் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு காலையில் போட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா போட்டால் நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே 1 லட்ச ரூபா எடுத்துடலான்னா மக்கள் அதை நம்புவாங்க. அதுதான் கண்டிஷனாக இருக்குது இப்போ. ஸோ அதனால் வந்து இவங்க எஃப்என்டோ மார்க்கெட்டில் வந்து திருப்பி எடுத்துடலாம், திருப்பி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது, கிரெடிட் கார்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, நகை அடகு வச்சு இன்வெஸ்ட் பண்ணி மொத்த லாஸ் ஆகி உட்காந்துடும். இந்த இடத்துல நிதானம். ஒரு வாட்டி தட்டி விடுதா கீழே நடந்து போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நின்று, ஏன் தட்டி விட்டுச்சு, எங்கேயோ நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக பண்ணிவிட்டு, ஏன் கீழே விழுந்தோடனே தண்ணி கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு, ஏன் உட்காருங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு போங்கன்னு ஏன் சொல்கிறாங்க, வீட்டிலேருந்து கிளம்பும்போது தட்டி விட்டோன்னே உட்காந்து போன்னு ஏன் சொல்கிறாங்க, அதை சகுனமாக கொண்டு போயிட்டாங்க. இல்லை நீ ஏதோ பதட்டத்தில் இருக்க, ஆனால் கவனிக்காமல் தட்டி விடுது அது. அப்போ இந்த பதட்டத்தோடு வெளியே கிளம்பாதீங்க, தப்புன்னு உட்கார பேசாமல் அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் அது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி தொழிலில் தோல்வி வருதா உடனே நிதானமாக உட்காருங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்கள், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்கன்னு பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக இருங்க, எப்படிலேருந்து வெளில வரலான்னு பாருங்கள். மீண்டும் தவறாக பண்ணி லாஸ் ஆகாதீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை கண்டிப்பாக உபயோகப்படும். ஸோ எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெலாம் டேபிள் நகர்த்த இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. டேபிளை நகர்த்த ஆலோசனை, சேரில் உட்கார ஆலோசனை, ஒரு அதுக்குன்னு அத்தனைக்கும் ஆலோசனை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் அது முழுக்க கமர்ஷியலாக போடும். ஒரே நம்ம இயல்பாக செயல்பட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, அஷ்டமி என்னைக்கு பண்ண மாட்டேன் சார், நவமி என்னைக்கு பண்ண மாட்டேன், 8ஆம் தேதி வந்தால் பண்ண மாட்டேன், அமாவாசை முதல் நாள் மறுநாள் பண்ண மாட்டேன். சில பேர் செவ்வாய்க்கிழமை வந்து அதுதான் சொல்ல வரேன், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து அப்போ பௌர்ணமி அமாவாசை முதல் நாள் மறுநாள் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து 8 கூட்டு எண் 8, 17, 26 வந்தால் பண்ண மாட்டேன். 8, 17 அப்போ என்ன நாள் மிச்சம் இருக்குது? எதுவுமே பண்ண முடியாது. ராகாலம் ஏமகண்டம் பண்ண மாட்டேன். எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது, சும்மா தான் உட்காந்துருக்கணும். செவனேன்னு உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்க்குறதுக்கு பார்க்கணும், கேட்குறது கேட்கணும். அருமையான ஒரு சப்ஜெக்ட் வந்து அஸ்ட்ராலஜிங்கிறதா இருக்கட்டும், ரத்னங்களாக இருக்கட்டும், அது எடுத்துக்கிற அளவு கரெக்டாக. நீங்கள் அல்வா பிடிக்குதுன்னா 1 கிலோ சாப்பிட முடியாது. 100 கிராம் சாப்பிட்டாலும் 50 கிராம் 25 கிராம் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும். 1 கிலோ சாப்பிட்டா எதுவுமே அளவோடு இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அளவோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் தொழிலில் தோல்வி அடையக்கூடியவர்கள் நிதானத்தை ஃபஸ்ட்டு கடைபிடிங்க, அப்புறம் நல்ல ஆலோசனை எடுத்துக்காங்க, எப்படி அதுலேருந்து வெளில வரலான்னு பாருங்கள். அந்த பொறுமை வேணும் படிப்படியாக வர்றதுக்கு. ஒரு சாதத்தை வேக வச்சா கூட 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அரிசியை வேக வச்சா ஒரு தென்னை மரத்தை நட்டு வச்சிங்கன்னா ஹைப்ரிட்டாக இருந்தாலும் 3 வருஷம் வெயிட் பண்ணணும், அப்போ தான் காய் காய்க்கும். அந்த பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இதுதான் தொழிலுக்கு அடிப்படையான உண்மையே. சில பேர் பொறுமையாக இருக்கிறேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலைக்கும் போக மாட்டாங்க சார், பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நேரம் வரட்டும் அந்த நேரம் வரட்டும்னு சும்மாவே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒருவேளை அவங்க ராசி அவங்க கிரகம் அமைப்பே அப்படித்தான், இல்லை வந்து அவங்க போவாங்களா மாட்டாங்களா, இல்லை அப்படியே தான் இருப்பாங்களா? ஒரு அந்த கிரகங்கள் மாறுறதோடு இருப்பாங்க. சின்ன பசங்களை பாருங்க, சுக்கிர தசை நடக்கும். பாலிய சுக்கிரன் படிப்பை கெடுக்கும், குட்டி சுக்கிரன் குணத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிர தசை சரியில்லைன்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீடை க்ளீன் பண்ணுறது கூட தள்ளி போடுவாங்க, அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், இல்லை இன்னைக்கு வேணாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம், நகை வெட்டை தள்ளி போடுற மாதிரி தான் தள்ளி போட்டே இருப்பாங்க. அதுபோல் அந்த சில திசைகள் அவங்களை சோம்பேறியாக உட்கார வச்சிரும். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் நல்ல திசை வந்தாலுமே அவங்க மனசு மாறாது. இதுக்காக நம்ம தியானம் பயிற்சி மந்திரங்கள் போகிறதுக்கு ரீசனே இதுதான். அப்படியே பழகிடுவாங்க. நீங்கள் டெய்லி நைட்டு 1 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டே அவங்கள மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம் சார். நீங்கள் டெய்லி வந்து 4 மணிக்கு சாயந்தரம் சாப்பிட்டா அந்த 4 மணிக்கு தான் உங்களால் சாப்பிட முடியும். அது மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்து ஒரு 10 வருஷம் பழகிட்டிங்கன்னா அப்புறம் உங்களால் வேலை செய்ய முடியாது. பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா சார்? அதுக்கு பரிகாரம்னா நீங்கள் செயல்படுறது அது ஒரு பரிகாரம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ஒரு, இப்போ நீங்கள் மழை பெய்யும்போது புடவை கொண்டு போனால் அது பரிகாரம், குளிர் அடிக்கும்போது போத்திக்கிட்டால் போர்வை பரிகாரம், வெயில் அடிக்கும்போது ஏசி போட்டால் ஏசி பரிகாரம். வெயிலை நிறுத்த முடியுமா? நீங்கள் காரில் இங்கேருந்து லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, என்ன தான் ஏசி போட்டு போங்க இருந்தாலும் அந்த வெயிலுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ நேரம்ங்கிறது இருக்கும். அதில் ஜெயிக்கணும்னா நீங்கள் உங்கள் குணாதிசயங்களே கொஞ்சம் மாற்றிக்கணும். அதுக்கு அதுவும் பரிகாரம் தான். நீங்கள் வெறும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணுறது மட்டுமே பரிகாரம். டெய்லி அர்ச்சனையே பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து தொழில் துறையில் வரும்போது அதுக்கான உழைப்பும் வேணும், சாமர்த்தியமான உழைப்பும் வேணும், வேகமான உழைப்பும் வேணும். எல்லாருக்கும் ஏமாத்தாமல் இருக்கணும். உங்கள் லாபத்தை நீங்கள் எடுக்கலாம் எவ்வளோ வேணால். இப்போ நான் சொன்ன மருத்துவமனையை பற்றிலாம் சொல்லும்போது லாபம் எடுக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது, எடுக்கலாம். ஆனால் ஏமாற்றக்கூடாது. குவாலிட்டியே இல்லாத ஒரு பொருளை கொடுத்துறது குவாலிட்டியான பொருள் ஏமாத்துறதா நீங்கள் நிறையா நடக்குது இன்னைக்கு. இந்த ஆன்லைன்ல எல்லாம் எக்கச்சக்கமாக அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டியது வரும். யாரையாவது பணத்தில் ஏமாத்தினாலோ பொருளாதாரத்தில் ஏமாத்தினாலோ
இன்னைக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏமாத்தினாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பதிலுக்கு பதில் சொல்ல வேண்டியது நிச்சயமாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. தொழிலில் ஒரு நேர்மை வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் லாபம் வச்சுங்க. ஒருத்தர் சொன்னார், நான் இதை குவாலிட்டியாக செஞ்சு கொடுப்பேன் சார் இந்த பொருளை, காருக்குரிய பொருள், எனக்கு இது அடக்கம் 1000 ரூபா தான் ஆகுது, நான் 15,000 ரூபா சார்ஜஸ் பண்ணுறேன் கம்பெனிக்கு அனுப்பும் போது. அது அவருடைய இது, நல்ல குவாலிட்டி பண்ணுறாரு, குவாலிட்டி ஒன்றும் கிடைக்கல, அவரோட உழைப்புக்கு காசு, அவருடைய உழைப்புக்கு தகுந்த காசு. ஒரு டாக்டர் இருக்காரு, எக்ஸ்பர்ட் ரொம்ப, அவர் எனக்கு 5000 ரூபா சார் ஃபீஸு, கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கலாம். சொல்லலாம் சார் ஏழைங்க எப்படி சார் பார்ப்பாங்க. கவர்மெண்ட்டில் பிரமாதமான டாக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக பார்க்குறவங்க இருக்காங்க. இவரே ஒருத்தருக்கு வந்து காசை கம்மியாக வாங்கிட்டு கூட அவர் பார்க்கலாம். பட் அவர் அவ்வளோ செலவழித்து படிச்சுட்டு வந்து அவரை நீ சும்மா ஃப்ரீயாக பாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரே ஒரு பொய் சொல்லி சர்ஜரி பண்ணுறாரா, அது தப்பு. உண்மையான சர்ஜரி, நான் சர்ஜரிக்கு விரோதி இல்லை, மருத்துவத்துக்கு விரோதம் கிடையாது, நானும் வந்து சித்தா டாக்டர் தான், ஆனால் நான் பயிற்சி பண்ணல. ஸோ அதுக்கெல்லாம் விரோதமே கிடையாது. ஆனால் யாரையும் ஏமாற்றாமல் தொழில் பண்ணணும், அந்த தொழில் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏமாத்தினா பதிலுக்கு நீங்கள் எங்கேயாவது ஏமாற்றப்படுவீர்கள். அது தொழிலில் தர்மத்தை கடைப்பிடிக்கணும். நேரம் காலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏமாத்துறதுக்கும் திருடுறதுக்கும் கூட ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கும். ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி வர போய் நீங்கள் இதெல்லாம் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு ஒத்து போகிறாங்க. ஆனால் அந்த லெவலுக்கு யாரும் போகிறதில்ல. அதனால் ஜாதகத்தை வச்சு நல்ல விஷயங்களை, நிறைய விஷயங்களை தொழில் துறையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தொழிலுக்கு கண்டிப்பாக உபயோகப்படும். சில பேர் சார் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட வந்து கடன் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனாக அவங்களுக்கு ஒரு லாஸ் வந்துடும், பெரிய கடன்காராயிருவாங்க. அப்புறம் அந்த தொழில் மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து அப்படியே உட்காந்துருவாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? இருக்குமா. கடன் தீர்றதுக்குன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு மாதிரி பண்ணலாம். பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு. பைரவருடைய வந்து சொர்ணாகர்ஷணம் மூலமந்திரம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஏம் ஐம் கிளாம், அதாவது இந்த புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூலமந்திரம் வந்து ஓம் ஐம் கிளாம் தான் வரும். ஆனால் அதில் ஏம்ங்கிற ஒரு அட்சரம் சேர்க்கணும், லாஸ்ட்டாக ஓம்ங்கிற அட்சரத்தை எடுத்துகிட்டு ஆம்ங்கிற அட்சரம் சேர்க்கணும். இது வந்து பிரயோக அட்சரம்னு சொல்லுவாங்க. ஸோ கடன் தீர்றதுக்கு வந்து பைரவர் வழிபாடு ரொம்ப சால சிறந்தது. ஃபஸ்ட்டு எப்படின்னா அது வந்து அந்த மூலமந்திரத்தை சொல்லி டெய்லி கல்கண்டு திராட்சையை வச்சு வீட்டில் டெய்லி வழிபடலாம். முக்கியமாக வந்து வீட்டில் வந்து பைரவருடைய ஃபோட்டோ இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா விளக்க பைரவராக நினச்சிக்கிட்டு, ஏன்னா நிறைய ஃபோட்டோ வச்சு கன்ஃபியூஸும் ஆகக்கூடாது. வில்வத்தால் பைரவருடைய மூலமந்திரம், அந்த மூலமந்திரம் பார்த்தீங்கன்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும். ஓம் ஏம் ஐம் கிளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ரீம் ரூம் வம்சகாபதோ தாரணாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராய ஸ்ரீ சொன்னா கிருஷ்ண பைரவாய மம தாரித்ரி வித்வேஷனாய ஆம் ஸ்ரீ மகாபைரவாய ஸ்வாகான்னு வரும். இந்த மந்திரத்தை ஒருத்தர் ஒரு நாள் படிக்க முடியாதே சார் அப்படிம்பார். அப்படி படிக்க முடியலைன்னா பரவாயில்ல. ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக, ஸ்ரீங்கிறது லக்ஷ்மியோட அட்சரம். ஓம் ஸ்ரீம் பைரவாய ஸ்வாகா, ஓம் ஸ்ரீம் பைரவாய ஸ்வாகான்னு இந்த வில்வத்தை போட்டு ஒரு 10-15 நிமிஷம், ஏன்னா எண்ணா நம்ம கவனம் ஃபுல்லாக எண்ணில் போகும். ஸோ கொஞ்சமாவது ஆழமாக அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும். நியாயமான கடன் பிரச்சனை. நீங்கள் போய்ட்டு எல்லா கிரெடிட் கார்டையும் அனாவசியமாக தேய்ச்சிட்டு வந்து கடன் தீரணும். அப்படி தான் ஒருத்தர் ஓசூரில் என்னை கேட்டார், கடன் நிறையா இருக்குன்னா சரி வாரம் செவ்வாய்க்கிழமை நைட்டு 7 to 8 நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க சார் நவகிரகத்தில்னு சொல்லி ஒரு ஸ்லோகமும் சொல்லி கொடுத்தேன். ஒரு 6 வாரம் கழித்து ஃபோன் பண்ணேன், சார் எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா கடன், 6 வாரமாக விளக்கேற்றிட்டேன், 6 லட்சம் தீரலையே ஏன்னு கேட்டார். அவர் என்னன்னு சார் வாரம் 1 லட்சம் தீரும்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கான சோர்ஸ் இருக்கணும்ல, சோர்ஸ் இருந்தால் தீரும் கண்டிப்பாக. ஸோ ஒருத்தருக்கு சீக்கிரம் தீரும், ஒருத்தருக்கு சீக்கிரம் தீரும். ஸோ ஒரு நாள் விளக்கேற்றிட்டு வந்தால் தீர்ந்துடும் கடன் நினைக்கவும் கூடாது. அதுக்காக ஏற்றுனா ஒன்றும் வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கவும் கூடாது. நம்பிக்கையோடு செய்யணும். இந்த மூலமந்திரம் ஒரு 48 நாள் டெய்லி வில்வத்தை போட்டு அர்ச்சனை பண்ணாவே கடன் தீரும். ஒன்றாச்சா. 2வது லக்ஷ்மி நரசிம்மரது ருண நிவாரண ஸ்தோத்திரம். ருணம்னா ருண நிவாரண ஸ்தோத்திரம், ருணம்னா கடன். இப்போ வந்து ரோகம்னா வியாதி. ஸோ அதுக்கும் அதை பயன்படுத்தலாம். எப்படின்னா தேவதாகாரிய சித்தியர்த்தம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இதை வந்து டெய்லி இதில் வந்து ஒரு 6 இது வரும், ஸ்லோகம் வரும். சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். 6 ஸ்லோகம் வரும். இந்த 6லேருந்து 7 ஸ்லோகம் வரும். இதை டெய்லி ஜபம் 3 வாட்டி ஜபம் பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே ஏதோ கல்கண்டோ திராட்சையோ பேரிச்சம்பழமோ வச்சு, பேரிச்சம்பழம் நம்ம ஊர் பழம் இல்லை பட் வச்சு ஜபம் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னாவே அந்த கடன் பிரச்சனை வந்து தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆச்சா. அங்காரகன் மெயினாக கடனுக்கு ஒரு காரணமாக இருப்பார் செவ்வாய். ஆனால் வந்து செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் முருகனை வழிபடுறதும், செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் 7 to 8 அதே நேரத்தில் அங்காரகனை வந்து நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறதும், முடிஞ்ச சிவப்பு நூல் திரி இல்லை சிவப்பு துணி வாங்கி அதில் திரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அங்காரகனை வழிபடுறதும்
கடன் தீர்க்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ சுக்கிரனால ஏற்பட்டுருச்சு கடன் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில் நரசிம்மரை வழிபடுறதும், அது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூவால் நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணுறதும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து மகாலட்சுமியை வழிபடுறது, மகாலட்சுமியோட மூலமந்திரம் சொல்லி வழிபடுறது. மகாலட்சுமிக்கு உகந்த மலர்னா மல்லிகை பூ. ஸோ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீமை மகாலட்சுமி கமலதாரிணி சிம்ஹவாகினி சொல்லலாம். நான் நிகழ்ச்சின்னு சொன்ன எல்லா மந்திரமே புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் தான். துர்கா மந்திரம் வேணால் ரேராக இருக்கலாம், மற்றபடி எல்லா மந்திரமே சொல்லக்கூடிய மந்திரம் தான். இதை சொல்லி டெய்லி லக்ஷ்மியோட அஷ்டோத்திரம் ஓம் பிரகிருதை நமக ஓம் விகிருதை நமகன்னு வரும். இந்த அஷ்டோத்திரமும் சொல்லி வழிபட்டாலும் கடன் தீரும். இப்படி பலவிதமாக கடன் தீர்றதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இது இல்லாமல் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னா எதிர்மறை வழிபாடுன்னு சில வழிபாடுகள் இருக்குது. எதிர்மறை வழிபாடுன்னா அதை வெளிப்படையாக நம்ம சொல்ல வேண்டாம், அப்புறம் எல்லாரும் அதை சாதாரணமாக பயன்படுத்த ஆரம்பிச்சுவாங்க. தப்பான வழியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மலரை இந்த சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது, அந்த மலரை பயன்படுத்தி பண்ணுறது, திரும்பி பார்க்க வைக்கிறது. இப்போ டெய்லி ஒருத்தர் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறார், அவரை போய் ஓங்கி ஒரு தட்டிட்டு வணக்கம் சொன்னார்னா உங்களுக்கு எப்படி இருந்து தட்டிட்டு வணக்கம் சொல்கிறார் இருக்குமா இல்லையா? அப்படி தெய்வத்தை திரும்பி பார்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இருக்குது. அது வேண்டாம், அதை நம்ம பகிரங்கமாக சொல்ல வேண்டாத. அந்த அப்புறம் திரித்து கூறப்படும், அப்படி தான் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா. ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன பரிகாரங்கள், 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன பரிகாரம்லாம் அப்படி மறிவிடிச்சா சொல்ல போனால். அதே மாதிரி ஆவாரம்பூ வந்து மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுறேன். ஆவாரம்பூ கண்டால் சாவார் உண்டோன்னே சொல்கிறது உண்டு. ஆனால் அது ஆவாரம்பூ ஒரு சிலருக்கு மருத்துவத்துக்கு ஒத்துக்காமல் இருக்கும். ஆனால் அந்த ஆவாரம்பூவை வைத்து தனதாயட்சணையை வழிபடக்கூடிய முறை இருக்குது. இது கடனை தீர்க்கிறதுல உச்சகட்டமான விஷயம். அது முறையாக யார்கிட்டயா போயிட்டு இந்த தனதாயட்சணையோட மூலமந்திரத்தை எடுத்துக்கணும், உபதேசமாக எடுத்துக்கிட்டு. தனதாயட்சணைக்கு வந்து எச்சினியில் 51 வகையான எச்சினி தேவதைகள் இருக்குது. எப்படி நம்ம ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவதை இருக்கோ, 15 வளர்பையில் ஆரோகண தேவதை அவரோகண தேவதைகள் இருக்குது. 15 தேவதைகள் தான். அதை வழிபடக்கூடிய முறை இருக்குது. அதெல்லாம் பெரிய விஷயம், அதை விட்டுருவோம், அது தேவையில்லை, எல்லாருக்கும் அது தேவையில்லை, முக்கியமான விஷயத்துக்கு தான் அது. அதுபோல் வந்து இதை வழிபடக்கூடிய முறை இருக்குது. இந்த ஆவாரம்பூவை வைத்து தனதாயட்சணையோட மூலமந்திரத்தை சொல்லி யார்கிட்ட கேட்டு அதை உபதேசம் எடுத்துக்கிட்டு, அது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் யாராவது சொல்லி கொடுப்பாங்க, கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை டெய்லி சொல்லி வழிபட்டிங்கனாலும் அந்த கடன் தீர. அது வந்து ரொம்ப உச்சகட்டமான நெருக்கடி. இனிமேல் வேறு வழி இல்லைங்க, அந்த சட்டையை தூக்கி போட்டு தான் வேறு சட்டை போட்டுக்கணும், அப்போ தான் உடல்லேருந்து உயிர் பிரிகிறது. அதுபோல் கடன் ஓவர் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த தேவதையை யூஸ் பண்ணலாம். அதுபோல் நிறையா வழிமுறைகள் கடன் தீர்றதுக்கு இருக்குது. ஸோ நான் சொன்னதில் அற்புதமான வழிமுறை பைரவரை வில்வத்தில் வழிபடுறது. மிக மிக உடனடியாக பலன் கிடைக்கும், அதில் மாற்றமே கிடையாது.